ஜெபமுன்னு கண்களை மூடி. நேசிக்க நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நல்ல இரவு வேளைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த குடும்பமாய் ஆலயத்தில் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை ஆசீர்வதிங்க. ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் மகிமையுள்ள பிரசனை எங்கள் மத்தியில் இருக்கட்டும். எல்லா தடைகளும் மறையட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பரோச்சார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவ மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பரோச்சார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவ மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு
பாடு என்ன என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும். உலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சங்கீதம் 128 வரிசை ஆளுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் தாட்சை கொடியில் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் உலைவு மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகணும் சமாதானம் காண்பாய். ஜோமனும் அப்படி முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் அப்படி எல்லாருடைய ஜெபிக்கலாம். அப்படி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அப்படி ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் நித்தியமானவர், அவர் சத்தியமானவர், அவர் சமாதானக்காரனர், அவர் தாங்கும் சுமதாங்கி, அவர் சர்வல்லமுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் ஜெபிக்க. உட்காந்துக்கோங்க. நேற்றும் இன்றும் நல்லா உட்காந்துக்கோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் உயர்ந்தவர், அவர் அற்புதமானவர். அப்படி நாமத்தை கண்களை மூடி எல்லாரும் இப்படி ஸ்தோத்திரிக்கலாம். ஏசப்பா, நீ நல்லவர், நீ பெரியவர், நாங்களுமே ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக.
என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டே என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டே என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும் நீர்தானே. என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும் நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டே என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டே என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தி. கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தி. குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டே என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டே என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். குன்றி போகும் போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டே என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது
என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடும் பொழுது எங்களுடைய உதடுகளும் ஆண்டவரே மீட்டுக்கொண்டு எங்களுடைய ஆத்மாவை கம்பீரித்து மகிழ். எல்லாரும் அப்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏசப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் அற்புதமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் வாட்சிமையானவர், நீர் மாறாதவர். ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து எங்களை நடத்தினீரே. ஒரு குறைவில்லாமல் எங்களை பாதுகாத்திரே. அப்பா, எல்லா விதத்திலும் உடைய கரம் கூட இருந்தது. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நான் ஒரு சில ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கலாம். முதலாவது ஜெப குறிப்பு, அந்த பீட்டு அப்படியே போடு. முதலாவது ஜெப குறிப்பு, நம்முடைய சபைக்கு ஒரு எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சவுண்ட், எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, குடும்பங்களுடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய். ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஈசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தர் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குடும்பத்திற்காக ஜெபம். எஸ்ப்பா, இந்த நல்ல வேலைக்காக உங்களை ஜெபிக்கிறோம். எஸ்ப்பா, சபைக்கு வர ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எஸ்ப்பா, குடும்பத்தில் உள்ள தேவையான சந்தைங்க. எஸ்ப்பா, நல்ல சுகத்தோடு எல்லாரும் வர உதவி செய்யுங்க. எஸ்ப்பா, ஒவ்வொரு குடும்பம் ஆசைங்க. எஸ்ப்பா, ஒவ்வொரு குடும்பத்தில் கஷ்டத்தை எடுத்து விடுங்க. எஸ்ப்பா, இனிமேல் சபைக்கு எல்லா குடும்பமும் நல்ல குடும்பமாக சபையெல்லாம் ஆசீர்வதிங்க. எஸ்ப்பா, குடும்பத்தில் உங்க ஆசீர்வதிங்க. எஸ்ப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பங்களை ரட்சிக்கும்படியே நாம் ஜெபிக்கணும். குடும்பமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். தகப்பன், அப்பா, அம்மா, பிள்ளைகள் என்று சொல்லி குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். கர்த்தர் அப்படி செய்யும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குடும்பங்களை கர்த்தர் ரட்சிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் கர்த்தர் ஜனங்களை ரட்சிப்பீராக. யாராவது ஒரு ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வவல்ல ஆண்டவரே, பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நீ நாமத்திலே அப்பா, உம்முடைய பாதத்திலே அப்பா, இந்த இரவு நேரத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. சோதர்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா, சபைக்கு வருகிற அப்பா எல்லா குடும்பங்களையும் அப்பா, குடும்பமாக அப்பா ரட்சிங்கப்பா. தாய், தகப்பன், பிள்ளைகள், பேரன், பேத்திகள் எல்லாரையும் அப்பா சபைக்கு கொண்டு வரும்படியாக அப்பா இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே அப்பா உடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. நம்முடைய ஜெபங்களை கேட்டார், பதில் கொடுத்தார். 2 கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாக, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மேலே கர்த்தர் ஆசீர்வாதம் உண்டாக முடியாது. குடும்பங்களில் தேவ ஆசீர்வாதம் உண்டாயிருக்க முடியாது. எல்லா ஜெபமும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஜெபிக்கிறோம் ஏசப்பா, ஆசீர்வதிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த இரவு நேரத்தில் வந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஜெபத்தை கேட்டு பாருங்க ஏசப்பா. ஏசப்பா, எல்லா சின்ன குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ரட்சிப்பை தாங்க ஏசப்பா. சுகமாக வாழணும் ஏசப்பா. சிறு பிள்ளைங்களை ரட்சிங்க ஏசப்பா. எல்லாரும் சுகமாக வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. நல்லா வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்களே கருத்தாங்க ஏசப்பா. ஏசு நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். 2 கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எகிப்து மரிச்சுவத்தில் கர்த்தருக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார்னு வேதம் சொல்லுகிறது. இதன்படி கர்த்தர் எல்லா குடும்பங்களை தலைக்க பண்ணணும். குடும்பங்களில் ஆசீர்வாதம் உண்டாகணும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களுடைய சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்களை இணைக்கப்படுவதாக. யாராவது ஒரு ஜெபம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, எங்கள் சபைக்குற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்றைக்கு அப்பா எகிப்து தேசத்தில் மருத்துவச்சுடைய குடும்பத்தை தலைக்கும்படி கத்தர் உதவி செய்தீர். அதை போல எங்களுடைய சபைக்கு வர குடும்பங்களை ஆண்டவரே நீ தலைக்கும்படியாக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக சபைக்கு வருகிற குடும்பங்கள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்கு முன்பாக பயந்து ஜீவிப்பதற்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கும் கத்தர் உதவி செய்யும். குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆராதனை கத்தர் கூட்டிக் கொண்டு வருவீராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால கத்தர் உங்கள் பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிற எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஜெபங்களை கேட்ட பதில் கொடுத்த 2 கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கு நல்ல தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நல்ல ஆண்டவரே நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பமாய் ஆலயத்தில் அந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசனங்கள் மத்தியிலிருந்து ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வதித்தீர், யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கு ஒரு எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்திலும் இப்படி ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, எல்லா குடும்பத்திலும் பரிசுத்தம் உண்டாவதாக, எல்லா குடும்பமும் விசுவாசத்தில் இழைத்திருப்பார்களாக, குடும்பங்கள் தலைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் உடைய சமாதானம், உடைய ஆசீர்வாதம், உடைய கிருபை இரக்கம் உண்டாவதாக, இருக்கிற எல்லா போராட்டங்களும் மறைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.